பார்த்துட்டீங்கன்னா பின்னாடி நீங்க ஹாப்பியா உங்க லைஃபை வாழலாம். இல்லைன்னா நீங்க வந்துட்டு இந்த வைத்தியத்திலேயே உங்க வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். அப்புறம் வாழ வேண்டிய காலம் ஃபுல்லா குடிச்சிட்டு கடந்துட்டு உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னும் போது இப்போ ஒய்ஃப் மேல அன்பு வச்சா என்ன, வைக்காட்டி என்ன, அந்த குழந்தைங்களை பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, அந்த டைம்ல உங்களோட சந்தோஷம் நினைச்சிட்டு நீங்க ஹாப்பியா இருக்கீங்க. ஆனா அந்த டைம் ஃபுல்லா எவ்வளவு தியாகங்கள். எல்லா வீட்டுக்காரங்களும் சந்தோஷமா லவ்விங்கா வெளியே போக ஒரு கடத்திருப்போம் இப்படிலாம் போகும்போது இவங்களும் டிசர்வ் பண்றாங்களே டு பி லவ்ட், டு பி கேர்ட், டு பி பேம்பர்ட். எல்லா மனைவி டிசர்வ் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க வந்துட்டு உங்க ஹாப்பினஸ் பாக்குறீங்க. அந்த ஒய்ஃபை வந்துட்டு அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுக்கு ஆசை பாசங்கள் எல்லாத்தையும் நீங்க நினைக்கிறதே இல்லை. அம்மாவும் சொன்னாலும் கேட்கறது இல்ல, அக்கா தங்கச்சி சொன்னாலும் கேட்கறது இல்ல, ஒய்ஃப் சொன்னாலும் கேட்கறது இல்ல, பிள்ளைங்க சொன்னாலும் கேட்கறது இல்ல. கடைசியில் அந்த உறுப்பு ஃபுல்லா பாதிச்சு நீங்க சம்பாதிச்சு வச்சது, உங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சு எல்லாத்தையும் வைத்தியத்திலே காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் மனைவியாட்டம் உண்டா நீங்க பேசிட்டு அப்புறம் நீங்க என்ன பிரயோஜனம்? நீங்க அந்த வருஷத்துக்குள்ள ரீவைண்ட் பண்ணி திருப்பி அந்த நாள்லாம் வாழ்ந்து வர முடியுமா?